ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியான டேஸ்டான அவல் உப்புமா வித் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவலில் ஃபஸ்ட்டு எடுத்து நாம் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இந்த மாதிரி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாம் அப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, டொமேட்டோ, தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை. இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சாதம் வடித்து அதுக்கப்புறமா நான் தாளித்து சாப்பிட்ட பதில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோ, 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். நம்ம மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு இப்போது. இது கூட கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம அவல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சி. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியில் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ஈஸியாக. டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் டைமில் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கணும் இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியாக ரெசிபி செஞ்சு கொடுக்கல பசங்களுக்கு. இது கூடவே நான் ஆம்லேட் செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு 2 முட்டை, வெங்காயம், கொத்தமல்லி, உப்பு, மிளகாப் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு தவாவில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். மேலே லைட்டாக நான் பெப்பர் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான். சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.